முருகா 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 கைத்தல நீரை கனி அப்பமோடவல் போரி கப்பிய கரிமோகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகமேன வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு தேரள் போய மதையனை மத்தள பயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே முத்த வழிடவினை முற்படுகிறிதனில் முற்பட எழுதியம் முதல்வோனே முப்புறமெறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புணமதனிடையே பமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமாளே மத்தள வயிரனை உத்தமி புதல்வனே மட்டவள் மலர் கொடு பணிவேனே. ஜெய சித்தி விநாயக சுவாமினஹ ஜெய. புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே சுப்பிரமணிய தத்துவம் பாகம் 1 யதாமதி யதாசக்தி உயர்ந்ததான முருகப்பெருமான், அவன் உரைத்தல திருத்தலங்கள், அவற்றின் வைசிஷ்யம், அவனை சார்ந்த உத்தமாதிகாரிகளான அருணகிரிநாதர், வள்ளலார் போன்ற உயர்ந்த மகனீயர்களின் திருவாய் அமுதம் வாயிலாக சுப்பிரமணிய தத்துவத்தை அனுபவித்து அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், உயர்ந்த குஹபக்தர்களாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். முருகன் என்றால் அழகு, முருகன் என்றால் பெருமை, முருகன் என்றால் ஞானம், முருகன் என்றால் ஐஸ்வர்யம். முருகன் என்ற பதத்திற்கே அழகன் என்று பொருள். பிரணவத்தின் ஸ்வரூபம், வேதத்தின் ஸ்வரூபம், தர்மத்தின் ஸ்வரூபம், ஞானத்தின் ஸ்வரூபம். முருகன் அழித்தது 6 பகைவர்கள், அவன் கொண்டது 6 தலைகள். அவனுக்கு 12 கைகளிலும் 12 ஆயுதங்களை ஏந்தினான். 12 கண்களால் நம்மை கட்டாட்சிப்பவன். முருகன் அழித்த 6 பகைவர்கள் ஆணவம், கண்மம், குரோதம், லோபம், மதம், மாத்சரியம் என்பது தத்துவரீதியான உண்மை. இதுவே சுப்பிரமணிய தத்துவம் என்று பெரியோர்களால் வழங்கப்படும் விஷயமாகும். ஒவ்வொரு சாதகனும் தன் வாழ்நாளிலே அடக்க வேண்டியவை 6 வகை மலங்கள். அவை 6 பகைவர்கள் என்றும் ஷட்ரிப்புக்கள் என்றும் கூறப்படுகின்றன. ஆணவம், கண்மம், மாயை, மலம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியாதிகள் இவற்றை அழிப்பதினாலே ஆத்ம சுத்தி ஏற்பட்டு அகண்டாரக்கார விற்த்தியிலே சுப்பிரமணிய ஸ்வரூபனான அந்த பரதெய்வத்தையே நாம் வழிபட இயலும் என்று முன்னோர்கள் காட்டிய வழி. இவன் உரைகின்ற, பொதுவாகவே பாரத தேசம் எங்கும் உரைகின்ற சுப்பிரமணிய ஸ்காமியை வடக்கே கார்த்திகேயன் குமரன் என்றும் தெற்கே எண்ணற்ற நாமங்களினால் அவனை நாம் வழிபடுகின்றோம். அவன் மலைதோறும் உரையும் தெய்வம், தமிழக கடவுள், தமிழ் பெருமான். தமிழுக்காகவே அவன் சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்த பரம்பொருள். அறுபடை வீடுகள் சிறப்பு வாய்ந்தவை. திருத்தணி, திருச்செந்தூர், பழனியம்பதி, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை இவை சண்முகனுக்கு மிகவும் உயர்ந்த உகந்த திருத்தலங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவமாகவும் அதை விஸ்தாரமாக பின்னர் காண்கின்றோம். திருவிடைக்கழி, எண்கண், எட்டுக்குடி, சிக்கல், திருநாகை மற்றும் எண்ணற்ற மலைமேலுள்ள அனைத்து முருகன் உரை தலைகள் அனைத்தும் மிகவும் பிரசித்தமானவை. பல்வேறு நோய்களை நீக்கித் தருபவை. குறிப்பாக வைத்தீஸ்வரன் கோவில் தனியிலே உரைகின்ற முத்துக்குமார சுவாமியும் செவ்வாய் பகவானும் நமக்கு நோய் நீக்கம் தருகின்றார், நிலப்பிரச்சனையை நீக்குகின்றார். அவனுடைய அருள் இருந்தால் அனைத்தும் சித்திக்கின்றது என்பது பிரசித்தமான விஷயம். குன்றுதோறாடும் குமரனை வழிபட நம் குறைகள் யாவும் நிறைகளாகும். இது ராஜாதிராஜர்கள் இறைவனுக்காக செய்த எண்ணற்ற திருப்பணிகளின் வாயிலாக நமக்கு காட்டியுள்ளார்கள். விருத்தாச்சலம் தனியிலே விருதகிரீஸ்வரருக்கு, விருத்தாம்பிகைக்கு, பழமலைநாதருக்கு 4 திசைகளிலும் சுப்பிரமணிய சுவாமியே காவல் தெய்வமாக, குளஞ்சியப்பர், வேடப்பர், வெண்மலையப்பர், கரும்பாயிரம் கொண்ட அப்பர் என்று
இறைவன் 4 திக்கிலும் இருந்து கொண்டு இறைவனுக்கு உற்ற உறுதுணையாக இருக்கின்றான். அவிநாசியிலே வரும்பொழுது சுந்தரரை இறைவன் சோதிக்க விரும்புகின்றான். சுப்பிரமணிய சுவாமியை வேட உருவத்திலே சென்று அவர் எடுத்து வரும் தங்க மூட்டையை கவர்ந்து வருமாறு கூறுகின்றான். அவ்வாறே அவர் கவர்ந்து வர அவர் அங்கு இறைவனிடம் புலம்பி தங்கம் பெறுகின்றார். அவர் இழந்ததும் பெறுகின்றார், மேலும் தருகின்றார் அவிநாசியப்பர் என்பது சரித்திரம். முருகனின் எண்ணற்ற லீலைகள் கந்த புராணத்திலும் வடமொழியிலே எழுதப்பட்ட ஸ்காந்த புராணத்திலும் மிகவும் விஸ்தாரமாக கூறப்பட்டிருக்கின்றன. அவன் அமர்ந்த உயர்ந்த திருத்தலங்கள் அறுபடை வீடுகள் என்றும், அதிலே திருத்தணிகை வேலனாகவும், திருச்செந்தூரிலே சூரசம்ஹார மூர்த்தியாகவும், பழனியிலே கோவனாண்டியாகவும், திருப்பரங்கிரியிலே தான் தேவசேனியை மணந்ததும், திருத்தணிகையிலே வள்ளியை மணந்ததும், வள்ளியை புணர்ந்ததும், சுவாமிமலையிலே சுவாமிநாத சுவாமியாக இறைவனுக்கே ஞானத்தை பிரணவத்தின் உள்ளர்த்தத்தை போதித்ததும், பழமுதிச்சோயிலே கிழவனாக அமர்ந்து அனைவருக்கும் அனுகிரகம் செய்கின்ற மூர்த்தியை நாம் வணங்க வணங்க நம் வாழ்விலே எண்ணற்ற நன்மைகளாகவும் தேடி வரும், கூடி வரும், நாடி வரும். செவ்வாய் தோஷம் முதலான கிரகதோஷங்கள் உடையவர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலிலே சென்று அங்கு உரைகின்ற செவ்வாய் பகவானுக்கு அபிஷேகாதிகளும் அன்னதானாதிகளும் செய்து செவ்வரளி மலரால் அர்ச்சித்து வழிபட அனைத்து நலன்களும் பெறுவார். அங்கு இருக்கின்ற முத்துக்குமார சுவாமி குமரகூர்வரர் தன்னை பாடாது செல்லும் பொழுது அவர் பல்லாக்கை ஒரு பாலகனாக சென்று மறித்து என்னை மறந்தனையோ என்று அவரை ஆட்கொண்டான். அவர் வந்து பிள்ளைத்தமிழ் பாடி மகிழ்கின்றார். முத்துக்குமார சுவாமி வரப்பிரசாதியான தெய்வம். 10,000 குடும்பங்களுக்கு குலதெய்வமாக விளங்குகின்றான். கந்த புராணமும் சரி, எண்ணற்ற துதிகள் வடமொழியிலும் தமிழ் மொழியிலும் பரவலாக காண கிடைக்கின்றன. முருகனை வணங்க உகந்த திதி சஷ்டி ஆகும். நட்சத்திரங்கள் விசாகம், கார்த்திகை மற்றும் திங்கள், செவ்வாய், பௌர்ணமி முதலான தினங்கள் விரதத்திற்கும் அர்ச்சிப்பதற்கும் உகந்த தினங்கள். முருகனை செவ்வழி மலரால் அர்ச்சித்து செண்பகப்பூ, முல்லைப்பூ, மல்லிப்பூ, தாமரைப்பூ முதலான சுகந்தமான புஷ்பங்களினால் அவனைக்கு நாம் வணங்க அனைத்து விதமான வினைகளும் விலகும். திருவையாறிலே முருகப்பெருமான் தனுசை ஏந்தி இருக்கின்றான். வில்வேல் நாயனார் என்று பெயர் கொண்டு அவன் தான் பக்தர்களை காப்பதினாலே சதா காலமும் குங்குலியம் புகைந்து கொண்டு அதன் சுகந்தத்தோடு நமக்கு ஞான சுகந்தத்தை தரக்கூடியவனாய் இருக்கின்றான். இவ்வாறு முருகனின் பெருமை எண்ணற்றது. அதை அனுபவிப்போம். அதை அனுபவித்தவர்களிலே எண்ணற்ற மகனீயர்களிலே தலையாய ஸ்தானத்தை வகிப்பவர் அருணகிரிநாதர். அவர் தம் வாயமுதத்தை நாம் சற்று அனுபவித்து பின்னர் சுப்பிரமணிய தத்துவத்திலே நாம் நம்மை இழப்போமாக. நெஞ்சக்கனகல் நெகிழ்ந்துருகத் தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் சொஞ்சல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாமாடும் பரிவேரணி சேவலெனப் பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. கூர்வேல் விழிமங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவுமென்னுமதோ சோர்வேரொடு குன்று தொலைத்த நடும் போர்வேல புரந்தர பூபதியே. சிங்காரமடந்தயல் தீனடி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாவல ஷண்முகனே. கங்கா நதி பால கிருபாகரணே. நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான்
குருநாதர் சொன்ன சீலத்தை வல்லத்தழிந்தறிவார் சிவயோகிகளே. காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் பெரும் கர்மிகளே. தாவடியோட்டு மயிலும் தேவர் தலையிலும் என் பாவடி எட்டிலும் பட்டதென்றோ. படிமாவலி பால் மூவடி கேட்டு முதண்ட கூடி முகடு முட்டச் சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே. முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் இடியார் படியில் விதனார் படார். வெற்றி வேர் பெருமாளடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணர் குலமடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே. ஒடிவா மகந்தாடிவா என்னை நாடிவா வடிவேலவா. ஓடிவா மகிழ்ந்தாடிவா என்னை நாடிவா வடிவேலவா. கூடவா விளையாடவா கூடவா விளையாடவா திருப்புகழ் பாடவா வடிவேலவா. புள்ளி மயிலோடு ஓடிவா மகிழ்ந்தாடிவா என்னை நாடிவா வடிவேலவா என்னை நாடிவா வடிவேலவா. வெற்றிவேல் முருகனுக்கரஹரோஹ. அருணகிரிநாத பெருமாளுக்கரஹரோஹர. எல்லாம் வல்ல தென்முகக் கடவுள் ஆதிசங்கர பகவத்பாதாளாக அவதரித்து சனாதன தர்மத்தை அருசமயங்களின் வாயிலாக ஷண்மத ஸ்தாபனத்தின் வாயிலாக இறைவனடியை ஒரு பக்தன் சென்றடைய இயலும் என சாதித்து காட்டினார். கானாபத்தியம், கௌமாரம், சௌரம், சைவம், சாக்தம், வைஷ்ணவம் என்பதே அவை. அதில் கௌமார பக்தி பிரச்சலித்தமாக பாரதமெங்கும் இருந்ததை அவர் கண்கூடாக கண்டார். அவர் கண்டறிந்த உண்மை வடமொழி முதலான மொழி விதேச மொழிகளை காட்டிலும் பிராந்திய மொழியில் இறைவனை வழிபடுவது அத்தியந்த சுலபம் என்று தட்சிண பாரதத்திலே பிரச்சலித்தமாக இருந்த கௌமார பக்தியை கண்டு வியந்தார். அதை அவர் ஊக்குவித்தார். அவ்விதமாக கௌமார பக்தியில் உயர்ந்ததான மகனீயர்களுடைய வரலாற்று சுருக்கமும் அவர்களுடைய திருவாய் அமுதத்தையும் நாம் இத்தலைப்பிலே சுப்பிரமணிய சுவாமியின் திருவருள் பெற்ற மகனீயர்களை பற்றி சற்று சிந்திப்போம். தமிழ் கடவுள் முருகன், தமிழே அவனுடைய முழுமூச்சு, தமிழ் மாநிலம் அவனுடைய நாடு, தமிழ் மொழி அவனுக்கு உயிர், தமிழால் தொழப்படும் தெய்வம் தமிழர்களின் தெய்வம், தமிழர்களின் பிராணஸ்தானம் சுப்பிரமணிய சுவாமி என்றால் மிக இல்லை. பல்வேறு முருகனடியார்கள் அன்றும் இன்றும் என்றும் சுப்பிரமணிய சுவாமியை குன்றுதோறாடும் குமரனை கொண்டாடி திருப்பரங்கரி தீரனை திருச்செந்தூர் வேலனை திருவாவின்குடி ஆண்டியை திருவேரகத்து சுவாமிநாதனை தணிகைமலை குமரனை பழமுதிர்ச்சோலை கிழவனை புள்ளிருக்கு வேளூரானை திருமயிலை சிங்கார வேலனை தன் நெஞ்சார வாழ்த்தி மனதால் சிந்தித்து வாக்கினால் பாடி சரீரத்தால் உழவாரப் பணி செய்து அவன் அடியார்களுடன் கலந்து அவன் மீது பாடல்கள்லாம் எழுதி புகழ் பெற்றனர். எண்ணற்ற உயர்ந்ததான முருகன் அடிமைகளுள் தலைச்சிறந்த ஒரு சில தமிழ் கவிகளிலே அருணகிரியாரும் ஒருவர். அருணகிரிநாதர் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மகனியர். திருப்புகழ் எழுதிய அருளாளர் திருவண்ணாமலையிலே பிறந்தார் என்றும், அருணகிரிநாதர் பிறந்தபோது அவருக்கு கைகளிலே 6 விரல்கள் இருந்ததாம். சரவண பவா எனும் மந்திரத்தின் உட்பொருளை குறிப்பதாகவும் சுப்பிரமணிய சுவாமியின் அறுதலைகளை குறிப்பதாகவும் ஆதிசங்கர் பகவத்பாதாள் 6 வித சமயத்தை சமைத்து நல்கியதை காட்டுவதற்காகவும் இவ்வாறு அமைந்ததோ என்னவோ. திருவண்ணாமலை இவருடைய ஜன்மஸ்தலம் என்றும், அருணகிரியார் தந்தையார் திருவெங்காட்டார் என்றும், தாயார் முத்தம்மை என்றும், இவர் முருகக் கடவுள் மீது பாடிய புகழ்பெற்ற அருளாளர்,
கூடாதவர்களின் பழக்கத்தினாலே கூடாத பழக்கங்களில் ஈடுபட்டு காமத்துப்பாலின் ஓர் எல்லையை கண்டுவிட்டு வந்தார். பரத்தையர் அன்பில் சுகம் கொண்டு தன்னை இழந்தார், மதி இழந்தார், பொருள் இழந்தார், பக்தி இழந்தார், நெறி இழந்தார், செருக்கிழந்தார், செல்வத்தை இழந்தார், குடும்பத்தையே உருக்கலைத்தது. உனக்கு பெண் சுகம்தான் வேணும்ன்றால் நான் இருக்கேன் வா என்று சகோதரி அழுது கொண்டே சொன்னாலும் அந்த வார்த்தைகள் அவளை திருத்தியது. தன்னுடைய தீய செயல்களால் ஏற்பட்ட விளைவுகள் குடும்பத்தையே உலைகுலிக்க வைத்ததை எண்ணி வெட்கப்பட்டார். வீட்டு விட்டு வெளியேறினார். கால் போன போக்கிலே போனார். அப்பொழுது ஒரு முதியவர் எதிர்பட்டார். இம்முதியவர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரோ அல்லது சுப்பிரமணிய சுவாமியோ இருக்கலாம் என்று பெரியோர்களின் கூற்று. குன்றதோர் ஆடும் குமர கடவுளை பற்றி சொல்லி 6 எழுத்து மந்திரத்தையும் அதன் உட்பொருளையும் சரவண பாபா எனும் சொல்லின் தத்துவத்தையும் விளக்கி குமரனை போற்றி பெருவாழ்வு வாழ்வாயாக என்று ஆசீர்வாதித்து அவர் காணும் பொழுதே இங்கிருந்து மறைகிறார். குழப்பத்திலும் கவலையிலும் என்ன செய்கிறோம் என்று செய்வதறியாது தவித்த அருணகிரி தன் குடும்பத்துக்கு இனி பாரமாக இருக்கக்கூடாது என்ற எண்ணத்திலே திருவண்ணாமலை கோபுரத்திலே ஏறி அங்கிருந்து குதித்து தன் உயிரை விட்டுவிட முற்பட்டார். அப்பொழுது அவரது கீழே குதித்த பொழுது 6 கரங்கள் அவனை தாங்கின. அருணகிரி நில் என்று யாரோ சொல்வதை போல் கேள்விப்பட்டார். அப்பொழுது திகைத்து திரும்பிய அருணகிரி காப்பாற்றியது யார் என்று பார்த்தால் வடிவேலன் பாலசுப்பிரமணிய சுவாமியாக அங்கே இருந்து தன் வேளாலே அவனுடைய நாக்கிலே மந்திராட்சரங்களை எழுதி அருணகிரி என்று அவனை கூப்பிட்டு சரவண பவத்தின் மந்திரத்தை பொறித்து யோக மார்க்க அனுபவத்தையும் மெஞ்ஞான அறிவையும் கொடுத்து அவருக்கு இருந்த பக்தியை மேம்படுத்தினார். அவருக்கு அனைத்தும் கைவரும்படியாக அருளினார். தானே முத்தை திரு பத்தி திருநகை என்று ஒரு அடியெடுத்து கொடுத்து திருப்புகழ் பாட வழிவகுத்தார். முத்தை திரு பத்தி திருநகையத்திக்கிரஜத்தி சரவண முத்துக்கொரு வித்துக்கொரு பரையன போதும் முக்கட்பரமற்று சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் துமவர்க்கு தமரரும் அடி பேன 10 தலை தத்த கணை தொரு ஒற்றை கிரிமத்தை பொருதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியிலிர 10 தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தொடு ரட்சித்தருள்வது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிவுர நிறுத்த பதம் வைத்து பைரவிதி கொட்கடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திகடகயன போதே கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு கொத்தி புதை புக்கு பிடியன முது கூகை கொட்புட்ட நட்புற்றவர் அனைவற்றி பலியிட்டு குலகிரி குத்து பொட ஒத்து பரவல பெருமாளே 10 தத்தி கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே. இது சுப்பிரமணிய சுவாமி அருளி எடுத்தோதிய முதல் வார்த்தையை வைத்துக்கொண்டு அருணகிரிநாதர் சுப்பிரமணிய சுவாமியின் உயர்ந்ததான ஸ்ரீமுகத்தை அதன் பல்வரிசையின் அழகையும் தேவயானையின் தலைவையான சக்தி வேலாயுதத்தை தரித்த அந்த சரவண கடவுளையும் மோட்ச வீட்டுக்கு ஒப்பற்ற விதையாக விளங்கும் ஞானகுருவையும் துதிக்கும் முக்கண்ணர் பரமசிவனாருக்கு வேதங்களின் முதன்மையான ஓமிடம் பிரணவார்த்தத்தை போதித்ததும் பிரமன் திருமாலி ஆகிய இருவருக்கும் 33 தேவர்களுக்கும் தேவர்களும் அடிபணிய நின்றவனே அவனுடைய 10 தலைகளை சிதறி விழுமாறு அம்புவிட்டு ஒப்பற்ற மந்திரமலையின் மதத்தை கொண்டு பார்க்கடலை கடைந்து ஒரு பகல் பொழுதிலே வட்டமான சக்கராயுதத்தால் இரவாக ஆக்கி நண்பனாகிய அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனாக வந்து தேரினை செலுத்தி பசுமையான நீலமேக வண்ணன் திருமால் பாராட்டும் பரம்பொருளே பரிவொடு என்னை காத்தருளும் நாள் உண்டாளோ என்று முருகன் அசுரனுடன் செய்த போரினை விரிவாக வர்ணித்து அவனுடைய மாமனாகிய திருமாலின் பெருமையையும் இங்கு கொண்டாடுகின்றார். இதுதான் அவர் வாழ்க்கையிலே பாடின முதல் திருப்புகழ். இறைவன்பால் செலுத்திய
அன்பு ஒரு திவிலையே ஆனாலும் அந்த பாலசுப்பிரமணியன் தன்னை ஆட்கொண்ட விதத்தை கண்டு வெட்கினார், தலை குனிந்தார், தான் வந்த பாதையை திரும்பி பார்த்தார். அவை அனைத்துமே திருப்புகழிலே ஆங்காங்கு தன்னுடைய அனுபவத்தினை அப்படி கொட்டி மகிழ்கின்றார். சுப்பிரமணிய சுவாமி வயலூருக்கு தன்னை வழங்குமாறு ஆணையிடுகின்றான். திருச்சிராப்பள்ளிக்கு 6 மைல் காதத்திலே தென்மேற்கே உள்ளது வயலூர் திருப்பதி. இந்த வயலூர் க்ஷேத்திரத்தை கோமார வயலூர் என்றும், வயலிலே வரும் பச்சை பசேல் என்ற பயிர்கள் போல் உன்னாவிலே அருட்புகழானது திருப்புகழானது வளரட்டும் என்று இறைவன் அருளிய திருத்தலம். அங்கு பால அருணகிரியாக சிறுவயது பாலகனாக அருணகிரி கிழக்கு நோக்கி இருக்கும் வள்ளி தெய்வயானி சமேத பாலசுப்பிரமணிய சுவாமியை 12 திருப்புகழ்களால் அங்கு பாடி மகிழ்கின்றார். வெகு காலம் இங்கு தங்கியிருந்தார். அதன் பின்னர் சுவாமி அங்கிருந்து விராலிமணிக்கு வரும்படியாக சொல்றதையும் இந்த திருப்புகழில குறிப்பிடுகின்றார். தாமரையின் மட்டு வசமலரோத்த தாளினை நினைப்பில் அடியேனை ததவிழ் கடுக்கை நாகமகள் கற்ப தருவன மேத்திய பிராலி மாமலையின் நிற்ப நீ கருதியூற்று வாவென அழைத்தல் மனதாசை மாசினையறுத்து ஞான முதலித்த வரமினி நித்த மரவேனே காமனையறித்த தினையன நேற்றி காதிய சுவர்க்க நதிவேணி காணிலுரை போற்றில் ஆடுபணியிட்ட கதுடைய குருநாதா சோமனடரு கண்மினுலவும் மீக்க சோலை புடை சூற்று வயலூரா சுடிய தடக்கை வேல் கொடுத்து விடுத்து சுர்தலை தனித்த பெருமாளே மாசினை அறுத்து ஞான முதலித்த வரமினி நேத்த மரவேனே மரவேனே மரவே. திருவண்ணாமலையிலே ஆரம்பித்த திருப்புகழ் சரவண பவ மந்திராட்சரத்தின் பிரபாவத்தாலே நீ உயர்ந்ததான தமிழிலே உயர்ந்த நோக்கத்தோடு உயர்ந்த பக்தியை எடுத்துக்காட்டும் உயர்நிலையில் வாழ்ந்து இவ்வாறே திருப்புகழ் பாடி என்னை அடைவாயாக என்று வயலூரானின் ஆக்ஞைக்கு உட்பட்டு அவரை பாடி மகிழ்ந்து அதன் பின்னர் குண்டுதோர் ஆடும் குமரை காண பல்வேறு திருத்தலங்களுக்கு செல்கின்றார். ஆங்காங்கே பல்விதங்களிலே குமரகுருபரன் இவரை ஆட்கொண்டு இவருக்கு பெரும் பெருமையை தேடி தருகின்றான் என்பதை காண இருக்கின்றோம். அங்கிருந்து திருச்சிராப்பள்ளி தாய்மான சுவாமியின் சன்னிதானத்திலே உரைகின்ற சுப்பிரமணிய சுவாமியை கொண்டாடுகின்றார். வாஷித்து காணோ நாதது பூஷித்து கூடோ நாதது வாய் விட்டு பேசோ நாதது நெஞ்சினாலே மாஷர்க்கு தோனோ நாதது நேஷர்க்கு பேரோ நாதது மாயைக்கு சூழோ நாதது விந்துநாயாது ஓஷைக்கு தூரமானது மாகத்து கீரதானது லோகத்து காதியானது கண்டு நாயேன் யோகத்தை சேருமாறு மெய்ஞானத்தை போதியாய் இனி ஊனத்தை ஓடிடாது மயங்க ஆமோ ஆசைப்பட்டேனல்
காவல் செய்வேடிச்சுக்காக மாமயலாகி பொற்பாதமே பணி கந்தவேளே ஆலித்து செயல்கள் பாய் வயலூரத்திற்காணமோடடரத்தை பூண்மயூர துரங்க வீரா காஷிக்குட்பிராணவாயுவைரேஷி தட்டாத யோகிகள் நாடிற்று காணேனாதென நின்ற நாதா நாகைத்து சாகை போயுயர் வேகத்தை சிராமலைநாதருக்கு சாமியே சுரர் தம்பிரானே மாமயலாகி பொற்பாதமே பணி கந்தவேளே. பெரும் நூல்களெல்லாம் கற்று கலையறிவினாலே காண முடியாததும் பூஜாதி கிரியா மார்க்கத்தினால் அடைய ஒட்டாததும் வாக்கினால் பேச முடியாததும் உள்ளத்தினால் விளங்காததும் அன்பு செய்யார் நெஞ்சிலே நீங்காது நிற்பதும் அன்பு செய்தார் தம் நெஞ்சிலே என்றும் நீங்காது நிற்பதும் மாயினால் சூழ முடியாததும் விந்து சுழல அதிலிருந்து எழும் நாதமாம் சிவம் எனும் மோசைக்கு அப்பால் வெகு தூரத்தில் இருப்பதும் ஆகாயத்தின் முடிவிலே இருப்பதும் இவ்வுலகத்திற்கு ஆதியானதும் ஆதியான மெய்ப்பொருளை உள்ள கண்களோடு கண்ட நாயேன் கண்டு சிவயோகத்தை அடையுமாறு உண்மை அறிவை உபதேசித்து அருள்வாயே. இனி யான் உடம்பை வெறுக்கு ஒதுக்காது மாயை வசப்படலாமோ? நீயே மிகமாக விரும்பி தினைப்புணம் காவல் செய்த வேடுவ பெண்ணுக்காக மயங்கி பொன்னொளிரும் அவள் பாதத்தில் விழுந்து வணங்கிய கடவுளே, கந்தவேளே, ஆரவாரித்து சேல் மீன்கள் பாய்ந்து விளையாடுகின்ற வயலூர் எனும் திருத்தலத்திலே எழுந்தருளி விஷம் நிறைந்த பாம்பை மாலையாக பூண்ட மயிலாகிய குதிரை மீது பவனி வரும் வீரனே, நாசின் வழியாக பிராணுவாயுவை வெளியே விட்டு பூரகத்தால் பெருவழியை எட்ட முடியாத தவயோகிகள் எத்தனை விரும்பியும் காண முடியாது அப்பாலாய் நின்ற தலைவனே, மலையின் கிளை சிகரம் வளைத்துச் சென்ற உயர்ந்த மேகமண்டலத்தில் சேரும் திருச்சிராமலையில் எழுந்தியருளிய சிவபெருமானுக்கு குருசுவாமியே, தேவர்களுக்கு தலைவனே, என்னை காத்தருள்வாயே என்று இடை பிங்களை சுழுமணியின் ஆதாரம் பிராணாயாமம் என்று யோக வன்மையினால் கட்டுப்பட்டு தவமேற்றும் தவசிகளுக்கும் காண இயலாதவன் என்று தம்பிரானை கொண்டாடுகின்றார். இவர் எழுதிய திருப்புகழ் தேவாரத்துக்கு இணையாகவும் கந்தர் அலங்காரம் திருவாசகத்திற்கு இணையாகவும் கந்தர் அனுபூதி திருமந்திரத்துக்கு இணையாகவும் சைவ சமய குறவர்களின் பாட்டுக்கு துணை போன போது போல் அமைந்துள்ளது. சுப்பிரமணிய பிள்ளை, செங்கல்வராய பிள்ளை இவர்கள்தான் இவ் அனைத்தையும் மீட்டெடுத்து வெளியிட்டனர். தமிழகமெங்கும் பயணம் செய்து குறிப்பாக அத்திக்கரை, அத்திப்பட்டு, அவினாசி, ஆய்க்குடி, ஆறு திருப்பதி, இஞ்சிக்குடி, இந்தம்பலம், கிருஷ்ணகிரி, ராமேஸ்வரம், இளஞ்சி, உத்தரகோஷமங்கை, உத்திரமேரூர், ஊதிமலை, எட்டுக்குடி, என்கண்ணி, அழுகரை நாடு, ஒடுக்கத்து, செறிவாய், கடம்பூர், கதிர்காமம், கனகமலை, கந்தனூர், கந்தன்குடி, கண்டபுரம், கைலமலை, கரியவனநகர் ஆரம்பித்து திருவாய்மூர், திருவாரூர், திருவாலங்காடு, திருவெண்ணெய்நல்லூர், நாகப்பட்டினம், பூவாளூர், பேரூர், திருமயிலை, விரிஞ்சிபுரம், விராலிமலை, ஸ்ரீமுஷ்டம், ஸ்ரீசைலம், வைத்தீஸ்வரன் கோவில் வரை அவர் பாடாத திருப்பதிகளே இல்லை. அங்கிருந்து கச்சியம்பதி வந்து ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி சன்னதியிலே உரையும் சுப்பிரமணிய சுவாமியை துதிக்கின்றார். கீரை தேடி அத்தத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ வெற்றி கதிர்வேலா வெற்பை தோளை சீலா கற்றுன்றுணர் போதா கச்சி பெருமாள் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ. அன்றாடம் உணவுக்கு அல்லல் பட்டு பொருள் மீது ஆசையினால் தவித்த ஒரு உறுதிப்பாட்டை தவிர்க்காது யான் இதை பெற இயலுமா?
வெற்றியே விளங்கும் வெற்றி வெளிவேலா கிரௌஞ்சமலையை தொலைத்த பரிசுத்தனே, கற்று தியானித்து உணரத்தக்க ஞானஸ்வரூபனே, காஞ்சிபுரத்தில் அமரும் பெருமாளே, என் மனமாயை அகல வழி வருவாய் என்று பிரார்த்திக்கின்றார். அங்கிருந்து ஒவ்வொரு திருப்பதியாக சென்று அகிலாண்டேஸ்வரி உடனாய ஜம்புகேஸ்வர சுவாமி உரையும் திருவானைக்கா வந்து சேருகின்றார். ஆணையும் சிலந்தியும் போட்டி போட்டு சிவபக்தி பண்ண திருத்தலம் அகிலாண்டேஸ்வரி அருளாட்சி புரியும் திருத்தலம், நீர்நிலையை குறிக்கும் திருத்தலம். அதை வந்து அவ்விடத்தே உரையும் சுப்பிரமணிய சுவாமியை தொழுகின்றார். நாடி தேடி தொழுவார்பால் நானதாக திரிவேனோ, மாட கூடல் பதி ஞான வாழ்வை சேரத்தருவாய். நாடி தேடி தொழுவார்பால் நானதாக தெரிவேனோ, மாட கூடல் பதி ஞான வாழ்வை சேர தருவாயே. பாடற் காதர் புரிவோனே, பாலை தேனொத்தருள்வோனே, பாடற் காதல் புரிவோனே, பாலை தேனொத்தருள்வோனே, ஆடற் தோகை கிணியானே, ஆனை காவிர் பெருமா, ஆடற் தோகை கிணியானே, ஆனை காவிர் பெருமாளே அருள்வாயே. உன்னையே விரும்பி தேடி தொழும் அடியார்களின் விருப்பம் அனைத்தையும் சற்று விப்பவனே அன்பாடற் கூடல் எனும் முதலையம்பதியில் ஞான வாழ்வை அடையும்படி அருள் புரிவாயாக. தமிழிசையால் பாடி ஆசையோடு கேட்பவனே, பாலையும் தேனையும் போல் இனிமையாக காத்தருள்பவனே, நடமாடும் மயிலுக்கு இன்பமளிப்பவனே, திருவானைக்கா தலத்தின் பெருமாளே காத்தருள்வாயே என்று பிரார்த்திக்கின்றார். பக்தியால் யான் உன்னை பல காலம் பற்றியே வா திருப்புகழ் பாடி, முத்தநாமரனை பெறுவாயாழ்வின் முக்தியே சேர்வதற்கருள்வாயே. உத்தமாதான சத்குணனேயா உப்பிலாமாமணி கிரிவாயாச வித்தகா ஞான சத்தி நிபாயாத வெற்றி வேலாயுத பெருமாளே. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் துகனே. முருகா 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 முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா, அருணகிரி பெருமானுக்கு அரஹரோஹரா.